பங்குனி மாதமானது தமிழ் ஆண்டோட நிறைவான ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. இந்த பங்குனி மாதம் இந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. மற்ற மாதங்களை போலவே இது தெய்வீக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுறவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதமானது இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு அனைத்து தெய்வங்களோட அருளையுமே பெறுவதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதமானது இருக்கு. தமிழ் ஆண்டோட 12 மாதத்திலேயே ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒரு தனித்தனி ஆன்மீக சிறப்புகள் இருக்கும். அந்த வரிசையில் தான் நிறைவான ஒரு 12வது மாதமாக வரக்கூடிய மாதம் தான் இந்த பங்குனி மாதம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாகவும் இருக்குது. அதே மாதிரி தெய்வீக நிகழ்வுகள் நிரம்பியதுமான மாதமாக இருக்குது. அதனால தான் சாஸ்திரங்களும் புராணங்களும் பங்குனியை தெய்வீக மாதம் அப்படின்னு போற்றப்படுகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சி, வளம், ஆனந்தம், குடும்பத்தோட நலன் இது எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாகவே பல தெய்வங்களோட திருமண கல்யாணங்கள் நடந்த ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி விரதம் இருந்து வழிபடுவது, தர்மம் செய்வது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கு. மேலுமே இந்த மாதத்தில் நீங்கள் வரக்கூடிய இந்த சஷ்டி செவ்வாய்க்கிழமை, முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் வளர்பிறை சஷ்டியானது வருகிறது. மார்ச் 24வது அதாவது பங்குனி 10ஆம் தேதி வரக்கூடிய இந்த விரதத்தை நீங்கள் சஷ்டி விரதம் இருந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். 2026ஆம் ஆண்டோட மார்ச் 24ஆம் தேதி அதாவது பங்குனி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சஷ்டியானது முருகப்பெருமான வழிபட ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மாதன்னே சொல்லலாம். இது பங்குனி மாத வளர்பிறை சஷ்டியாக இருக்கு. மேலுமே இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். குறிப்பாகவே நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாது இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது பழமொழி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சஷ்டி திதியானது முருகரோட அவதார தினமாக இருக்கு. இந்த நாளில் விரதம் இருப்பது தீராத வினைகளை தீர்த்து முருகரோட பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதமானது திருமண வரம் தரக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. எனவே தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம் திருமண தடை நீங்கவும், தம்பதியர் இடையே அன்பு பெருகவும், குழந்தை வரம் கிடைக்கவும் வழிவகுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதமானது அமைச்சிருக்கு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி அமைவது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி வருவது மேலும் மேலும் சிறப்புன்னே சொல்லலாம். இது முருகரோட போர் குணத்தையும் தைரியத்தையும் குறிக்கிறது. இதனால தான் எதிரிகள் தொல்லை நீங்கி மன உறுதி, தைரியம், வெற்றி இது எல்லாமே கிடைக்கும் ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே திதி தொடக்கம் மார்ச் 23, 2026 மாலை 6:38 மணிக்கு தொடங்கி திதி முடிவு மார்ச் 24ஆம் தேதி 2026 மாலை 4:07 மணி வரைக்குமே நீங்கள் விரதம் இருந்து நிச்சயமாக வழிபட்டீங்க அப்படின்னா கை மேலே பலன் கிடைக்கும். நீங்கள் விரதம் இருக்கும் முறையை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தீங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ நமக்கு, ஓம் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை மறந்துடாதீங்க. நீங்கள் விரதம் இருக்கும்போது அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் சாத்தி கந்த சஷ்டி கவசம் அல்லது திருப்புகழ் பாடி நீங்கள் வழிபடலாம். நாள் முழுவதுமே நீங்கள் உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி முடியாதவங்க பால் அல்லது பழம் ஏதாவது இல்லைன்னா இளநீர் இந்த மாதிரியான பொருட்களை அருந்தி நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். மாலை நேரத்தில் நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படித்து தூப ஆராதனை எல்லாமே காட்டி நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சு கொள்ளலாம். பங்குனி மாத வளர்பிறை சஷ்டியான இந்த நாளில் முருகனை மனதார நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாட்களாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பங்குனி மாதமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இருக்குது. இது பொதுவாகவே மார்ச், ஏப்ரல் மாதங்களில் மீன ராசி வருகிறது. குறிப்பாகவே இந்த மாதம் வசந்த காலத்தோட ஒரு தொடக்கமாகவும் பல தெய்வ திருமணங்கள் திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய தெய்வீக மாதமாகவும் இருக்குது. மேலுமே இது பங்குனி உத்திரம், பங்குனி அமாவாசை, தைப்பூசம் போன்ற முக்கிய ஆன்மீக நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெற இருக்கு.
அதே மாதிரி பங்குனி மாதத்தில் விரதம் இருந்து பூஜை செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் வற்றாத செல்வ நிலை நிச்சயமாக கிடைக்கும். ஆரோக்கியம், குடும்ப நலன் மற்றும் மன அமைதி பெருகும். அந்த வகையில் தான் இந்த ஆண்டு பங்குனி மாதம் மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி திங்கட்கிழமை வரைக்குமே இருக்குது. பொதுவாகவே சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு அற்புதமான வழிபாட்டு உரிய நாள். அதே போல தான் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுமே கந்தனை வழிபடுவதற்கு உரிமைய ஒரு அருமையான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த பங்குனி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் ஒரு சேர வருவது கூடுதல் சிறப்பு. இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி முடியாதவங்க வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை துதிக்கக்கூடிய பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்வதும் கந்த சஷ்டி கவசம் படிப்பதும் ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை செவ்வாயும் சஷ்டியும் இணைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம மாலையில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. அல்லது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதியில் மனதார நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் செவ்வரளி மலர்கள் சாத்துங்க. வீட்டில் விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம் நைவேத்தியமாக செஞ்சு அந்த பிரசாதத்தை நீங்கள் அக்கம் பக்கத்தாருக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய் முதலான தோஷங்கள் விலகும். இதனால் எதிர்ப்புகள் அனைத்துமே தெரித்து ஓடும். பலமும் வளமும் பெற்று இனிதே வாழக்கூடிய இந்த அற்புதமான இந்த பங்குனி மாதத்தில் இந்த சஷ்டி வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். அதே மாதிரி இந்த முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும். சஷ்டி திதி முருகனுக்கும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் உரியது அப்படிங்கிறதுனால இந்த இரண்டுமே இணையக்கூடிய இந்த மார்ச் 24ஆம் தேதி வரக்கூடிய, அதாவது பங்குனி 10ஆம் தேதி இந்த நாளில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கடுமையான வினைகள் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு அருளானது நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி ஏங்குபவங்க இந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் முறைப்படி கடைபிடிச்சிங்க அப்படின்னா முருகன் பெருமானின் அருளால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் தோசை நிவர்த்தியுமே நீங்கும். செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறதுனால செவ்வாய் தோஷம் உள்ளவங்க அதிலிருந்து விடுபட்டு திருமண தடைகள் நீங்கி திருமண யோகமானது ஏற்படும். எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கும். அதாவது எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, பில்லி, சூனியம் போன்றவை எல்லாமே எதிர்மறை ஆற்றல்கள் விலகி எதிர்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கும். செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் சொல்லலாம். வாழ்க்கையில் வளமும் செல்வம், ஆரோக்கியம், மன அமைதி இது எல்லாமே கிடைக்க வேணும் அப்படின்னா முருகப்பெருமான அன்றைய நாளில் நீங்கள் முருகருக்குரிய செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மனதார நினைக்கக்கூடிய கோரிக்கைகளை முருகப்பெருமான் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நீங்கள் அதிகாலையில் குளித்து முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு விரதத்தை தொடங்குங்க. நாள் முழுவதுமே உண்ணாமல் இருந்து நீங்கள் விருப்பது சிறப்பு. அதே மாதிரி மாலையில் அருகன் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்குமே நீங்கள் தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா முருகன் கோவிலையோ அல்லது உங்களுடைய குலதெய்வ கோவிலையோ நீங்கள் அன்றைய நாளில் உங்களால் எது முடியுதோ, அதாவது தயிர் சாதமோ அல்லது புளி சாதமோ உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கும். வினை தீர்ப்பவன் வேலவன் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்லைங்க. அவரோட அருளால் வினைகள் அனைத்துமே நீங்கள் பெற்ற அவரோட அடிகளோரோட அனுபவபூர்வ ஒரு வாக்குன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட முருகனுக்குரிய ஒரு சிறப்பான தினம் தான் இந்த சஷ்டி தினம். அதே மாதிரி மாதந்தோறுமே வருகிற சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்தால் கூட இந்த பங்குனி மாதத்தில் முருகருக்குரிய ரொம்ப ரொம்ப செவ்வாய்க்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இது வழிபாட்டுக்கும் பூஜைக்கும் உரிய அற்புதமான பங்குனி மாத சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்வது எண்ணற்ற பலன்களை உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். பங்குனி மாத சஷ்டி தினத்தில் முருகப்பெருமானின் அருளை பெற சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய முறையும் அதனோட பலன்களையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி விரதம் இருக்கும்போது சஷ்டி தினத்தன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு விட்டு பூஜை அறையில் முருகரோட படத்திற்கு முன்னாடி தீப தூப ஆராதனை இது எல்லாமே காட்டி, அதே மாதிரி நீங்கள் அன்றைய நாளில் 6 தீபம், அதாவது சட்கோண தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பால், பழம் இந்த மாதிரியான நிவேதனம் வைக்கிறது ரொம்ப நல்லது. காலையிலிருந்தே உணவு எதுவும் சாப்பிடாமல் இருந்து பூஜை அறையில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தையும்
மந்திரங்களையோ அல்லது வேறு ஏதாவது முருகரோட மந்திரங்களையோ நாள் முழுவதுமே அல்லது உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேலை காரணமாக வெளியில் செல்கிறவங்க ஓம் முருகா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் மனதிற்குள்ளே சொல்லி வழிபடலாம். அதே மாதிரி காலை மாலையும் ஸ்கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் ஸ்கந்தகுரு கவசம் கேட்பதும் இல்லத்தில் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் மனத்தெளிவையும் தந்த அருளக்கூடிய முருகரோட அருள் இருந்தால் மட்டுமே இதெல்லாமே கிடைக்கும். இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடுகள் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி முருகக் கடவுளுக்கு வீட்டில் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்களா சிலைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் தினமுமே செய்யணும். அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் செவ்வரளி மலர்கள் சூட்டி மனதார வேண்டிக் கொண்டீங்க அப்படின்னா வேண்டியது எல்லாமே தந்தருளுவான் வேலவன். வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மலர்கள் சுற்றி அலங்கரிக்கலாம். எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் அல்லது செஞ்சு நீங்கள் அக்கம் பக்கத்தாருக்கு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா எதிரிகள் உங்களுக்கு அண்டவே அண்டாங்க. அதே மாதிரி வெற்றி குமரன் எதிர்ப்புகளை எல்லாமே அழித்தருள்வார். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். கந்தன் அருள் இருந்துச்சு அப்படின்னா நினைத்தது எல்லாமே நடக்கும். பங்குனி சஷ்டி தினத்தில் நீங்கள் வேல் கொண்டு நம்மை காத்தருளக்கூடிய முருகக்கடவுளை வணங்குனீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கண்டிப்பாக நீங்கள் மாதம் வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இன்னும் பங்குனி மாதத்தில் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அனைவருமே விரதம் இருந்து அனைவருமே இறைவனோட நல்லருளை பெற எங்களுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.